விஜயனுடைய எமர்ஜிக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டு வங்கி வந்து அடி வாங்கியிருக்கு. சீமானுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பெரும்பான்மையான வாக்குகள் வந்து சிதறல் ஏற்பட்டிருக்குங்கிற அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்த திமுக கூட்டணி இருந்துச்சுன்னா நாங்க வெளியேற மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், பேரை சொல்லக்கூடாது, ஒரு முக்கியமான வேட்பாளருக்கெல்லாம் நின்றவர் என்னுடைய நண்பர். அவர் சொல்லிட்டு போறாரு, நாங்க வந்து மாணிக்கத்தாக்கூர்ல இருந்து ஆரம்பித்து 20,000 இடைநிலை ஆசிரியர்கள். அந்த ராபர்ட் என்ன சொல்றாரு, நீங்க கொடுத்த 311ங்கிற வாக்குறுதியை தான் நாங்க கேட்கிறோம், நான் பொய்யா ஓட்டு வாங்குறதுக்காக சொன்னேன்னு சொல்லுங்க, நாங்க போராட்டத்தை டிராப் பண்ணிட்டு போறோம்னு சொல்றாரு. இதை விட கேவலம் என்ன இருக்கு தமிழக முதல்வருக்கு? இதே இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல 100% நல்லா தானே இருக்கு. ஏன்னா கடன் தொகையில இருக்கு இல்லையா? இல்ல கடன் ஏறுறதுங்கிறது அதை தவிர்ப்பதற்கான வேலையா அதுல வந்து முதலீடு அதுதானே திமுக அரசும் குற்றம் சாட்டுது. இப்ப அதுல ஒரு ஆசிரியர் வந்து இறந்துட்டாரு, ஆனா அதுக்கு தமிழக அரசு எந்த ஒரு கருத்துக்களுமே வந்து தெரிவிக்கல. அவரு இல்லைன்னா அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு போன் பண்ணி சாரி சொல்லுவாரு. அதாவது இப்ப என்னன்னா ஆர்டிபிசியலா அரசியல் செய்வதற்காக திமுக அரசு வந்து மத்திய அரசு மீது மோதல் போக்கை கடைபிடிக்கும். அது தேவையில்லாத ஒன்று. திமுக கவுன்சிலரே உங்க மேயரை தோக்கடிக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல திமுக கவுன்சிலரே உங்க மேயரை தோக்கடிக்கிறாங்க. என்ன காரணம்? கட்டிங்கும் கமிஷனும் தான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் காசிநாத பாரதி அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தேர்தலை இன்னும் தேதி குறிக்கல, ஆனா அதுக்குள்ள அதிமுக வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ரகுபதி அவர்கள் வந்து அடுக்கடுக்கா வந்து நிறைய கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையும் வச்சிருக்காரு. எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கு, அதிமுக அதுக்குள்ளேயே வந்து ஏன் வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டாங்க? இல்ல எப்பயுமே வந்து தேர்தல் களத்துல வந்து முந்தி நிற்பது அம்மா காலத்துல இருந்து சரி, எம்ஜிஆர் காலத்துல இருந்தும் சரி, எப்பயுமே தேர்தல் களத்துல முன்ன வருவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும்பாங்க. அந்த மாதிரி அம்மாவை பின்பற்றி எடப்பாடியார் இன்னைக்கு அதை விட ஸ்பீடா, அவங்களுடைய வளர்ப்பு இல்லை, அதனால அவங்களோட ஸ்பீடா செயல்படுறாரு. வாக்குறுதிகளை கொடுத்தது நல்லது தானே. நாங்க வந்து நிறைவேற்றுகின்ற வாக்குறுதியை தான் சொல்லியிருக்கிறோம். ஒரு சின்ன சந்தேகம் மக்கள் கிட்ட இருக்கு. திமுக 1000 ரூபாய் மாசம் பெண்களுக்கு தரேன்னு சொன்னாங்க. இவங்களும் அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து 2000 நாங்க தரோம், அவங்க 1000 ரூபாய் கொடுத்தா நாங்க 2000 தரோம், அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா மக்கள் கிட்ட இது வரவேற்பு இருக்குது அப்படிங்கறதுனால. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அப்படின்னாங்க, நீங்க ஆண்களுக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா பெண்களுக்கு அறிவிச்சதுனாலேயே ஏற்கனவே தமிழக அரசு ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்கதாக ஒரு தகவல் இருக்கு. இப்ப நீங்க ஆண்களுக்கும் அப்படின்னா போக்குவரத்து கழகத்துல இருந்து வருமானமே இருக்காது. அது அந்த சிஸ்டம் அறிவிச்சிருக்கிற அந்த பேருந்துகளுக்கு மட்டும்தான், எல்லா பேருந்துகளுக்கும் கிடையாது. மக்கள் நல திட்டங்களை செய்வது தானேங்க வெல்ஃபேர் ஸ்டேட் தானேங்க. மக்கள் நல அரசு தான், மக்களுக்கு நல்லது செய்வதற்காக தான் அரசு. அது இல்லாமல் இந்தியன் லெஜிஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பெனிஃபிஷியரி லெஜிஸ்லேஷன், ஹவு டு கிராண்ட், எப்படி மக்களுக்கு கொடுக்கணும்னு தான் பார்க்கணும், எப்படி கொடுக்காம தடுக்கிறதுங்கிற மாதிரி பார்க்க முடியாது. என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களின் நலன் சார்ந்த இயக்கங்கிறத அவர் நிரூபிச்சிருக்கிறாரு. மிக அற்புதமான திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. 2000 ரூபாய் அந்த மகளிருக்கான தொகை, உதவித்தொகை வந்து 2000. அதற்கு மேலே வந்து தாழ்த்தப்பட்டவர்களில் வந்து வீடுகள் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு வந்து அரசே வந்து இடத்தை வாங்கி அதில் வீடை கட்டி கொடுக்கணும்னு சொன்னதாக இருக்கட்டும், அற்புதமான திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கிறார். நாங்கள் வந்து சாத்தியக்கூறு இல்லாத திட்டங்களை என்றைக்குமே அறிவிக்கிறது இல்லை. அப்படி பொய்யான வாக்குறுதிகள் அறிவிச்சிருந்தா நாங்கள் 2021 கூட நாங்கள் வந்திருக்க முடியும். இந்த ஸ்டாலின் அறிவிச்சுட்டு இன்னைக்கு மூக்கு தனைய மொழி பிதுங்கி நிற்பது போல நிற்கிறதுக்கு நம்ம தயாராகலை. சொல்லாத திட்டங்களையே 7.5% போல எத்தனையோ திட்டங்களை, அற்புதமான திட்டங்களை மக்கள் பாராட்டுகின்ற, எதிர்க்கட்சியினரையே வியந்து பாராட்டுகின்ற அளவிற்கான திட்டங்களை எடப்பாடியார் செஞ்சிருக்காரு. நிச்சயமாக இதை விட நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவாங்க. முதற்கட்ட இதுதான் சொல்லியிருக்கிறாங்க தேர்தல் வாக்குறுதி. அடுத்தடுத்து இன்னும் ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்காங்க, அந்த அறிக்கை தயாரிக்கும் குழு போயிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா இதை விட சிறப்பான திட்டங்கள்லாம் வெளில வரும். கொரோனா காலத்துல கண்டிப்பா 40,000 கோடி அப்படிங்கறத வந்து எந்த அளவுக்கு வந்து எடப்பாடியார் வந்து மக்களுக்கு வந்து சேவை பண்ணாரு அப்படிங்கறத வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனா இப்போ நீங்க அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் வந்து திமுக அப்படியே வந்து காப்பிரைட் மாதிரி ஜெராக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ரகுபதி சொல்றது வந்து உண்மைதானே? அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா சத்துணவு திட்டம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம்,
அதுபோல் அம்மா உணவகங்கள். இன்றைக்கி நீங்கள் காலை உணவுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இப்போ எங்களை செலக்ட் பண்ணது அவங்கன்னு எடுத்துக்கலாமா? உண்மையாகவே அம்மா உணவகங்களை வந்து அமெரிக்காவின் ஆர்கான்சஸ் மாநிலத்திலேருந்து வந்து இது பண்ணிட்டு போனாங்க. தெலுங்கானாவிலேருந்து வந்து ஆந்திராவிலேருந்து வந்து அண்ணா உணவகம்னு வச்சாங்க. அன்னபூர்ணா உணவகம்னு சொல்லி அதர் ஸ்டேட்டில் கர்நாடகாவில் வச்சாங்க. அதுமாரி உண்மையிலே அது யதார்த்தமாக நடந்தது. அதை ஃபீட் பண்ணுறதுக்காக எங்களுடைய திட்டங்களை உலக நாடுகள்லாம் இது பண்ணுதுன்னு இவங்களா குக்குடப் பண்ணுறாங்க. இவங்களாம் நிறைவேற்றின திட்டங்களாக சொல்லுங்களேன். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நாங்கள் அது பண்ணோம். நாங்கள் பண்ணின வேலைக்கு நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டீங்க. தமிழ்நாட்டில் எந்த திட்டம் நீங்களாக புதுசாக கொண்டு வந்துருக்கீங்க? இந்த 1000 ரூபா திட்டத்தை தவிர, இந்த பேருந்து திட்டத்தை தவிர வேறு என்ன புதுசாக வந்து இந்த திமுக அரசு வந்து ஒரு மக்கள் நல விஷயத்தை செஞ்சுருக்குங்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? இந்த காலை உணவு திட்டம் கூட சென்னை மாநகராட்சியில் எடப்பாடியார் காலத்தில் போடப்பட்டது, ரைட்டுங்களா? அதை இவங்க எல்ஆர்ஜி பண்ணது தானே தவிர அம்மா உணவகங்களை நீங்கள் பண்ணலாம்ல. எவ்வளோ பேருக்கு லட்சக்கணக்கான மக்களுடைய ஏழை மக்களுடைய உணவு பசியை போக்குற அந்த அம்மா உணவகங்களை எல்ஆர்ஜி பண்ணனா அட்லீஸ்ட் 3 விழா நடத்தாமலாத இருக்கலாம்ல. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ பொங்கல் டைம்ல வந்து திமுக ஒரு பெண்களுக்கு மட்டும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு இனிப்பான செய்தி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அது வந்து 1500 ரூபாய் பெண்களுக்கு வழங்குவதான ஒரு திட்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சமூக ஊடகங்கள்ல நம்ம பாக்குறோம். ஆனா இன்னைக்கு அந்த திட்டங்களுக்கு அப்படியே வந்து ஒரு டபுளா எடப்பாடியார் வந்து அறிவிச்சதுனால திமுக வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு அதிமுக அப்படின்னு. அரசியல்ல வந்து யார் முன்ன வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுங்கிறது தான். அப்படி பார்த்தீங்கன்னா லேப்டாப் திட்டம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம். இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்குறேன்னு அவங்க சொல்றது ஓட்டு மட்டுமே இருக்கிற கல்லூரி மாணவர்களுக்கு நான் அதை சொல்லலை, பின்குறிப்புல சொல்லலையே தவிர ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாது. 10வது படிக்கிற மாணவர்கள்லேருந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். 11வது படிக்கிற மாணவர்கள்லேருந்து மக்களின் நலன் சார்ந்து செயல்படுறோம். என்றைக்குமே மக்களின் நலன் சார்ந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம், அவ்வளோதானே தவிர இதில் வந்து அவங்க தான் எங்களை இமிட்டேட் பண்ணுறாங்களே தவிர நாங்கள் அவங்களை இமிட்டேட் பண்ணுறதா எந்த திட்டமும் அப்படி நீங்க சொல்ல முடியாது. இப்ப ஏற்கனவே வந்து கடன்ல இருக்குது தமிழ்நாடு. ஏன்னா ஒவ்வொரு குடிமகனுடைய தலையிலும் வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து கடன்ல இருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒவ்வொரு ஆய்வாளர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயம் எதிர்கட்சி தலைவராக எடப்பாடியார் அவர்களும் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்களும் அடுத்தது வந்தா இன்னும் பெரிய கடன் சுமை தானே வந்து தமிழகத்தின் மேல வந்து இருக்கும். இல்ல, அவங்க வந்து முதலீடுகளுக்கு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பயன்படுத்தாமல் அவங்க வட்டியை கட்டுறதுக்கு மட்டுமே 75,000 கோடியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. திமுக அரசு செய்யற தவறு 1 லட்சம் கோடியை வாங்குறாங்கன்னா அதில் 50% வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பயன்படுத்தணும். ஆனால் அதில் 75,000 கோடியை வந்து இவங்க வந்து கடனை வட்டியை கட்டுறதுக்கும் கடனை கட்டுறதுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அரசு நினைச்சா எதை வேணாலும் பண்ணலாம். என்னன்னா உங்களுக்கு வந்து கல் குவாரிகள் மண் குவாரிகள் 2 இருக்கு பாருங்க. டாஸ்மாகை தாண்டி வருமானத்தையும் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணாலே போதும், எல்லா நலத்திட்டங்களையும் மக்கள்கிட்ட வரியை இது பண்ணாமலே கூட நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும். அது மாதிரி வந்து சோலார் பவர் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் இந்தியாவில் வந்து 12 மணி நேரம் இரவு 12 மணி நேரம் பகல்ங்கிறது வந்து தமிழர்களுக்கு மட்டுமே கிடைத்த கிஃப்ட். அது மாதிரி சூரிய சக்தி வந்து வீணாக தான் போயிட்டுருக்கு. அதை சோலார் பவரை யூஸ் பண்ணாலே மிகப்பெரிய அளவில் நம்ம இது பண்ண முடியும். நிறையா எடப்பாடியார் அதை சார்ந்து நிறைய இது போயிட்டுருக்கு. மண் குவாரியையும் கல் குவாரியையும் சரி பண்ணி ஸ்ட்ரீம் லைன் கொண்டு வந்தாலே எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுவோம். டாஸ்மாகை தாண்டி வருமானத்தை கொண்டு வரும். ஆனாலும் வந்து இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாமே வந்து திமுகவுக்கு, அதாவது 125 நாட்கள் அப்படின்னு 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது இப்ப 150 நாட்களாக வரும் அப்படின்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. இது வந்து மத்திய அரசாங்கம் கண்டிப்பா என்ன கூட்டணியில இருக்கிறதுனால இப்ப பணம் அப்படிங்கறத வந்து முழுமையாக வந்து சேருமா, இல்ல தமிழக அரசு இப்ப இருக்கிற மாதிரியான பாதி தொகை வந்து தமிழக அரசும் பாதி வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கிற மாதிரி ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா இவங்க சொல்றது நிதி கொடுக்கல அப்படிங்கிறது தானே வந்து குறையாக சொல்றாங்க. ஆட தெரியாதவங்க முற்றம் கோணல்னு சொல்ற மாதிரி நாங்கள் அதைத்தானே சொல்றோம். 7.5% இடஒதுக்கீட்டுக்கு தான் அவர் கையெழுத்து போடல ஆளுநர். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நம்ம நினைச்சா அதை சார்ந்து நம்ம அதை நோக்கி பயணிச்சோம்னா நம்மளால பண்ண முடியும். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நீங்க ஏன் அதாவது இப்போ என்னன்னா ஆர்டிபிஷியலா அரசியல் செய்வதற்காக திமுக அரசு வந்து மத்திய அரசு மீது மோதல் போக்கை கடைபிடிக்குது. அது தேவையில்லாத ஒன்று. புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து சரி, என்னைக்குமே அம்மா காலத்தில் கூட கொஞ்சம் சிராய்ப்புகள் வந்திருக்கும். ஆனால் வந்து எப்பயுமே மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால் தான் நம்ம நிதியை பெற முடியும். அப்போ தான் நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும். கோதாவரி காவிரி இணைப்புக்கு 1 லட்சம் கோடி ரூபா, லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் ஒதுக்குவதற்கு தயாராக இருந்தாங்க. கடைசி அந்த 21 கவர்மெண்ட் மாறாமல் இருந்தால் மிகப்பெரிய வரலாற்று சாதனையாக உலக அளவில் பேசப்படுகின்ற திட்டத்தை வந்து எடப்பாடியார் கொண்டு வந்திருப்பார்.
காவிரி கோதாவரி இணைப்பு. என்ன அது 1 லட்சம் கோடி ஒதுக்குறதுக்கு ரெடியாக ப்ரொபோசல் போயிட்டு இருந்துச்சு. அதனால வந்து மக்களின் நலன் சார்ந்து நம்ம திங்க் பண்ணணும். அதை அவங்க பண்ணுறது இல்லை. திமுக வந்து எங்கே ஊழல் பண்ணுறது, எங்கே ஆட்டையை போடுறது, எப்படி உதயநிதியை வந்து பெரிய தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணுறது. என்ன ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அதை வந்து தானாக ஓடணும். அதை வந்து ஆர்டிஃபிஷியலாக ஓட வைக்கிறது இருக்குது தெரியுமா? அப்படி நடித்தாங்க இப்படி நடித்தாங்கன்னு சொல்லி இவங்களே 4 பேரை விட்டு கதை கட்டி விட்டு இது பண்ணுறது. அந்த மாதிரி இப்போ ஓடாத படமாகிய உதயநிதியை வந்து ஓட வைக்கிறதுக்காக இவங்க எதையோ சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவர் இறங்கி பண்ணலாமே. யங்ஸ்டர் தானே, பண்ண வேண்டியானே. மக்களின் நலன் சார்ந்து உங்களுக்கு நோக்கம் இருக்குன்னா நீங்கள் பண்ண வேண்டியானே. ஒன்றும் வேண்டாம். நீங்கள் சொன்னீங்கல்ல நீட்டை ஒழிப்போன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான ரகசியம் எங்களுக்கு தான் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு வரைக்கும் அது சார்ந்து என்ன முன்னெடுப்பு நீங்கள் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள்? ஒன்றும் கிடையாது. தாத்தா எப்படி ஊரை ஏமாத்தினாரோ, தமிழர்களை ஏமாத்தினாரோ, அப்படி அப்பா என்ன ஏமாத்தினாரோ 505 வாக்குறுதிகளை கொடுத்து அதில் பாதியை கூட இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு 21வது நாளாக சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு அந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் அவர்களை வந்து கையாளுகின்ற முறையே ரொம்ப தவறான முறையாக கையாண்டு கொண்டிருக்கிறார். அதாவது வந்து பெண் ஆசிரியர்களை வந்து ஆண் காவலர்களை விட்டு இது பண்றது, இழுக்கிறது. இப்போ அதுதான் 2500 ரூபாய் வந்து ஊதிய உயர்வு கொடுத்திருக்காங்க இல்லையா? எப்ப அறிவிச்சிருக்காங்க? அன்பில் மகேஷ் சொல்லி இருந்தார் இல்லையா? இல்ல பரிசீலிக்கிற இன்னைக்கும் போராட்டம் போயிட்டு இருக்கு. எனக்கு ஏன்னா எங்க ஊர்ல இருந்து நிறைய ஆசிரியர்கள் போராட்ட களத்துல இருக்கிறாங்க. எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய ஆசிரியர்கள் என்னுடைய கிளைண்ட் இருக்கிறாங்க. இன்னைக்கு 21வது நாள் அவங்க பொங்கல்ல கூட அவ்வளவு ஒரு ஹார்ஸா அவங்கள டீல் பண்ண வேண்டியது. இவங்க இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல போதைய கடத்துற ஜாபர் சாதிக்கெல்லாம் இப்படி டீல் பண்ண மாதிரி தெரியல. அவங்களுக்கு மாற்று கருத்து சொல்லுகின்ற நேற்றைக்கு முதல் நாள் கூட அந்த முருகசாமி ஈசர் அந்த விவசாயிகள் சங்கம் சார்பாக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறவரை கைது பண்ணியிருக்காங்க. சவுக்கு சங்கர் இந்த மாதிரி உங்களுக்கு மாற்று கருத்து சொல்லுகின்றவர்களை நீங்கள் டீல் பண்ணுற விதங்கிறது வந்து ஆங்கிலேயர் ஆட்சியில் கூட நடக்காத ஒரு தவறான அணுகுமுறையாக நாங்கள் கருதுகிறோம். அந்த ஆசிரியர்களை தரன்னு இழுத்து இது பண்ணுறது, கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் இறக்கி விட்டு வந்துடுறது. இப்போ அதுல ஒரு ஆசிரியர் வந்து இறந்துட்டாரு. ஆனா அதுக்கு தமிழக அரசு எந்த ஒரு கருத்துக்களுமே வந்து தெரிவிக்கல. அவர் இல்லைன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணி சாரி சொல்லுவார். இதுக்காக ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. சாரி சொல்வதற்கு இன்னைக்கு முதலமைச்சர் தேவையில்லை. அவங்களுக்கு வந்து நல்ல வெல்ஃபேர் அரசை கொடுக்கறதுக்கு தான் முதலமைச்சரை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. அவன் நம்ம ஓட்டு போடலைனாலும் நமக்கு அவர் தான் முதல்வர். அவர் அந்த மாதிரி மக்களின் நலன் சார்ந்த ஏற்கனவே வந்து தூய்மை பணியாளர் ஒருத்தர் ரவிக்குமார்னு அவர் மருத்துவ சிகிச்சைக்கு வழி இல்லாமல் இறந்து போனார். அப்போ இதெல்லாம் மாறலி வந்து இதுக்கான லைபிலிட்டியை ஏற்றுக்க வேண்டியது வந்து தமிழக அரசு. உங்களுடைய கையாளாகத்தனத்தினால, உங்களுடைய செயல்பாடு குறைவுனால, உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கோளாறுனால அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு ஆசிரியருக்கும் 20,000 ரூபா வரைக்கும் இதில் இடிக்குதுன்னா, பேசிக் பேயிலே 3170னா உங்களுக்கு எங்கேயோ வந்து 20,000 ரூபா சம்பளம் இடிக்குதுன்னா, ஒரே இடத்துல வேலை பார்க்குற ஒரே வேலையை பார்க்கின்றவர்களுக்குள்ள 20,000 30,000 வித்தியாசம் இருந்தால் யார் தான் ஏற்றுக்கிடுவாங்க? இப்போ நாளையில இருந்து சத்துணவு ஊழியர்களும் வந்து போராட்டத்தை. ஆமா, சத்துணவு ஊழியர்கள் உங்களுக்கு வந்து ஊராட்சி செயலாளர்கள் பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ் இருக்காங்கல்ல, அவங்க போராட்டத்தில் வந்துகிட்டு இருக்காங்க. சத்துணவு ஊழியர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. செவிலியர்கள் போராட்டத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க பொய்யான வாக்குறுதியை சொன்னதுனால கோவப்படுறாங்க. இந்த வாக்குறுதியை அதுதானே வந்து உங்களுக்கு வந்து இந்த சமவேளைக்கு சமூதியம் கேட்கின்றவங்களே 20,000 பேர், 20,000 இடைநிலை ஆசிரியர்கள். அந்த ராபர்ட் என்ன சொல்றாரு? நீங்க கொடுத்த 311ங்கிற வாக்குறுதியை தான் நாங்க கேட்கிறோம். நான் பொய்யா ஓட்டு வாங்குறதுக்காக சொன்னேன்னு சொல்லுங்க, நாங்க போராட்டத்தை டிராப் பண்ணிட்டு போறோம்னு சொல்றாரு. இதை விட கேவலம் என்ன இருக்கு தமிழக முதல்வருக்கு? ஆனா நான் மார்தட்டி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ன, அதாவது எல்லாத்தையுமே வந்து மாயையாக கட்டமைக்க முயலுகிறீர்கள். பெண்களுடைய ஓட்டும் ஆசிரியர்களுடைய ஓட்டும் வந்து திமுகவுக்கு தான் வரும் அப்படிங்கிற பயத்துலதான் இப்படி ஒரு வாக்குறுதி சொல்றாங்க. தெருவுல கிடக்கிற 20,000 ஆசிரியர்கள் எப்படி போடுவாங்க? உங்க வாக்குறுதியை தான் நிறைவேற்ற சொல்றாங்க. அவங்க வந்து இப்ப சொல்லாத வாக்குறுதியை அவங்க கேட்கல. நீங்க சொன்ன வாக்குறுதியை, நீங்க அசூரன்ஸ் கொடுத்த வாக்குறுதியை ஏன் செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க? செயல்படுத்த முடியலைன்னா நீங்க வெட்கி தலை குனியணும். அதை விட்டுட்டு போராடுறவங்களை வந்து அடித்து ஏற்றுவது, அவங்க என்ன கிரிமினல்ஸா சொல்லுங்க? நியாயமான கோரிக்கைக்கு போராடுறாங்க. அவங்கள ஹேண்டில் பண்ற விதம் இருக்கு, சரிங்களா? அது அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க ஏதாவது கள்ளப்புரிக்கி அடிக்கிறாங்களா, ஏதாவது வன்முறையில் ஈடுபடுறாங்களா, அவங்க பாட்டுக்கு போராடிட்டு போறாங்க. என்ன, இந்த ராஜரத்னம் ஸ்டேடியத்தை ஒதுக்கி கொடுங்க, ஏதோ ஒரு சேப்பாக்கத்தை ஒதுக்கி கொடுங்க, இந்த மாதிரி பகுதியில் போராட்டத்தை நடத்துங்கன்னு சொல்லுங்க. இல்லைன்னா போராட்டத்தை பேச்சுவார்த்தை நடத்தி முடிங்க. அப்போ உங்கள்கிட்ட வக்கு இல்லை. பொய்யா எதையாவது சொல்லிட்டு அப்புறம் ஆட்சிக்கு வந்துட்டு அப்புறம் என்னால் செய்ய முடியலைங்கிறது. இவ்வளவையும் வந்து முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற மாதிரி. பர்டிகுலராக நான் சொல்கிறேன், கஞ்சா இல்லைன்னு ஒரு நாள் மாசு பேட்டி கொடுக்குறாரு. அன்னைக்கு மாலையே வந்து ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் இங்கே வந்து மின்ட்டில் கஞ்சா பின்னால வளர்ந்து கிடக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாலே வளர்ந்துருக்கு, அதை போடுறாங்க. மறுநாள் முதலமைச்சர் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும்
1 லட்சம் கஞ்சா சாக்லேட்டுகள் பிடிபட்டனன்னு அவரே பேட்டி கொடுக்குறாரு. அப்ப யார் உண்மையை சொல்றா? உங்க அமைச்சர் போய் சொல்றாரா இல்ல நீங்க போய் சொல்றீங்களா? அவரு கூட இருந்த ஒரு பெண்மணியே அரெஸ்ட் ஆனாங்க. அவங்க அதை தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட எல்லாம் போட்டோ எடுப்பாங்க. யாரெல்லாம் கல்பிரிட்ஸ், யாரெல்லாம் குற்றவாளிகளோ அவங்கள. அப்ப வந்து என்ன நீங்க இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உலகமே ஒத்துக்காது, ஒரு 3 வயசு குழந்தை கூட ஒத்துக்காது இப்போ கஞ்சா இல்லை தமிழ்நாட்டில்ன்னு சொன்னாங்க. ஏன்னா அவ்வளவு கஞ்சா புழக்கங்கிறது இந்த திமுக அரசு வந்ததுக்கு பிறகுதான் வந்துகிட்டு இருக்கு. இதனாலதான் கற்பழிப்புகளும் கொலைகளும் கொள்ளைகளும் இதனுடைய லீடிங் தான் அடுத்தது. இதனுடைய சப்சிக்வெண்ட் கான்சிக்வன்சஸ் தான் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனா எல்லாத்தையும் வந்து நல்லா நடக்கிற மாதிரி ஒரு மாயையை கட்டமைச்சு எப்படியாவது ஏமாத்தி ஓட்டு வாங்கி போடலாம்னா பாதிக்கப்பட்டவங்க போராட வர்றாங்க. அத்தனை துறைகளும் இன்றைக்கு வந்து போராட்ட காலத்துக்கு வந்திருக்காங்க. இன்னும் போக்குவரத்து தொழிலாளர்கள் தான் வந்த மாதிரி தெரியல. அவங்களும் வந்துட்டாங்கன்னா முடிஞ்சுது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டிபார்ட்மெண்ட். அடுத்ததாக இந்த முதியோர் ஓய்வூதிய திட்டத்துக்கு வந்து 80,000 பேர், அதாவது 80,000 முதியோர்களுக்கு இப்போ வரைக்கும் ஓய்வூதிய திட்டம் வந்து அறிவிச்சதை இது இப்போ வரைக்கும் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எழும்பி இருக்கு. இதுக்கான எந்த ஒரு நடவடிக்கைகளும் தமிழக அரசு செய்யல, அரசும் செய்யல. இப்போ நாளைக்கு இந்த புது வருட ஆண்டுக்கான வந்து சட்டசபை வந்து கூட்டத்தொடர் தொடங்க இருக்கு. இப்ப இவங்களுக்கான தீர்வுகள் எல்லாமே நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பே இல்லை. அதுக்கான முகாந்திரத்தை நோக்கி இந்த அரசு பயணிக்கல. ஏற்கனவே வந்து அரசு ஊழியராக இருக்கிறவங்க, குறிப்பாக ஆசிரியர்களிடமிருந்து 40,000 கோடி ரூபாய் இவங்களுடைய வைப்பு தொகையில இருக்கு. அவங்க வந்து 10% அந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன்ல கொடுப்பாங்கல்ல, கான்ட்ரிபியூட்டரி தொகை மட்டுமே 40,000 கோடி ரூபாய். அதை நான் எல்ஐசியில போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. அதை எடுத்து இன்னும் இன்னைக்கு வந்து 10,000 15,000 ஆசிரியர்களுக்கு இன்னும் டெர்மினல் பண்ணி போய் சேரலாங்கிறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் அது மாதிரி ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. ரிட்டையர்ட் ஆகி நாங்கள் வந்துட்டோம், எங்களுக்கு ஆனால் இன்னும் டெர்மினல் பண்ணி வச்சு கொடுக்கலான்னு சொல்லி. இதையெல்லாம் செய்வதற்கு எந்த முகாந்திரத்தையும் எடுக்காமல் நாடு நல்லா சுபிட்சமாக இருப்பதாக ஒரு மாயையை கட்டமைத்து எப்படியாவது ஏமாத்தி ஓட்டு வாங்கிடலாங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு. இதே இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல 100% நல்லா தானே இருக்கு. கடன் தொகையில இருக்கு இல்லையா? இல்ல கடன் ஏறுறதுங்கிறது அதை தவிர்ப்பதற்கான வேலையா அதுல வந்து முதலீடு. அதுதானே திமுக அரசும் குற்றம் சாட்டுது. மத்திய அரசு நிதி கொடுக்கல. இல்ல அதாவது ஆனாலும் நிதி கொடுக்கலை என்பது தென்னரசு சொல்றாரு இல்லையா சார்? இப்ப மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல, ஆனாலும் கடனை வாங்கியாத தமிழகத்தை வந்து செழிப்பாக வைத்திருக்கிறார். கதையெல்லாம் வேண்டாம். நான் ஒண்ணு கேட்கிறேன், செந்தில் பாலாஜி மட்டும் வழக்குக்கு போறீங்கல்ல, செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்கு எடுக்கின்ற முயற்சியை தமிழ்நாட்டினுடைய மக்களின் நலன் சார்ந்து வழக்கப்பட வேண்டிய உச்ச நீதிமன்றத்தில் உங்கள்கிட்ட தான் லீகல் பெட்டர்னிட்டி பெரிய லீகல் விங்கே உங்கள்கிட்ட இருக்குல்ல, லீகல் லுமினாஸ் எல்லாம் இருக்கிறதா மார்த்தட்டிக்கிறீங்கல்ல, தவறான நோக்கத்துக்கு மட்டும் போறீங்கல்ல. பிரம்மநாத் சின்கா வந்து கிட்னி திருட்டுல பாத்தீங்களா, அந்த கிதார் மருத்துவமனையை ஆப்ரேஷன் இதே இப்போ வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அதில் இன்னும் இது என்னன்னா வந்து 80 லட்சம் ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஏபி நெகட்டிவ்ங்கிற ஒரு கிட்னி கம்போடியாவில். இப்போ யார் விசாரணைக்கு வந்திருக்காங்கன்னா வந்து மகாராஷ்டிராவினுடைய கிட்னி ராக்கெட்டிங் டீமு. இவங்க அதாவது தமிழர்களுடைய பெருமையை உலகறிய செய்தவர்கள்னு இந்த திமுக காரங்கெல்லாம் மாறுதட்டு வாங்கி பாருங்க. அது பூராவே இப்போ நெகட்டிவாக போயிட்டு இருக்கு. 1 லட்சம் கோடி ரூபாயை அடித்து 2G ஸ்பெக்ட்ரத்தில் முதல்ல தமிழர்கள்னு ஒரு இனம் இருக்கு, இவங்க ஆட்டையை போடுறவங்கிற மாதிரி ஒரு தவறான நோக்கத்துக்கு கொண்டு வந்தவர் முதல்ல ஆராசா. இன்னைக்கு வரைக்கும் ரெவியூ பெட்டிஷன்ஸ் இப்போ உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்கு. அதுக்கு அடுத்தது சர்வதேச லெவலில் போதைப்பொருள் மெத்தப்பட்ட மீன் ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டதே, மெத்துங்கிறத கேள்விப்பட்டதே நம்ம திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகுதான். அதுக்கு அயலக கடத்தல் பிரிவு ஒன்று வச்சுருந்தாங்க, ஜாபர் சாதிக்கு அயலக பிரிவுன்னு வச்சுருந்தாங்க. அயலக போதைப்பொருள் கடத்தல் பிரிவு அதுவும் இன்டர்நேஷனல் FBI மூலமாக வந்தது தான், பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மூலமாக. அதற்கு அடுத்தத பெருமை என்னன்னா இவங்க வந்து கிட்னி திருடினது, அதுவும் இவங்க சட்டமன்ற உறுப்பினர் மண்டச்சல்லூர் சட்டமன்ற உறுப்பினர். ஆமா, அதுல அதாவது இந்த மாதிரி வார்த்தை விளையாட்டுகள்ல பண்ணுகின்ற வியாக்கியானத்தை தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் சார் உடனடியா அவனை அந்த மருத்துவமனையை பேன் பண்ணிருக்கணுமா இல்லையாங்க? இப்ப இந்த இது எப்ப அவர்தான் வந்து இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னு சொல்லிருக்காருல்ல சார், அப்போ கிட்னி எடுக்க. ஆமா, சர்வதேச அவரே சொல்றாரு, பேட்டின்னு சொல்றாரு. அப்ப அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா யாரு? அவர் ஒரு 3 லட்சம் மக்களுடைய பிரதிநிதிங்கிறத கூட மறந்துட்டு நாங்கள் சும்மாவா நாங்கள் என்ன சேவைக்காக வர்றோம்னு சொன்னார்னா டிஸ்குவாலிஃபிகேஷன், டைரக்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன். அவன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது. என்ன அதுதான் நம்ம சொல்ல முடியும். இந்த கிட்னி இதை பொறுத்த வரைக்கும் இப்போ சர்வதேச லெவல்லேருந்து இது வந்து மகாராஷ்டிராவினுடைய கிட்னி ராக்கெட்டிங் டீம் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணி தான் இதை நிப்பாட்டியிருக்காங்க. இந்த இதை வந்து இப்போ தடை பண்ணதுக்கான காரணம் 80 லட்சம் ரூபாய்க்கு ஏபி நெகட்டிவ் கிட்னி வந்து கம்போடியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருக்கு இந்த கிதார் மருத்துவமனையிலேருந்து, இவங்க மருத்துவமனை திருச்சி மருத்துவமனையிலேருந்து சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனையிலேருந்து விற்றுருக்குறாங்கன்னு சொல்லி அதை அந்த வித்தவங்களுக்கு வந்து 3 லட்ச ரூபா தான் கொடுத்துருக்காங்க.
கிட்னி ராக்கெட்டிங்க பெரிய லெவலில் நின்று பண்ணது யார் தெரியுமா? அதுவும் நம்ம சாச்சா தம்பி திராவிட ஆனந்த். அந்த இதில் வந்து குமாரபாளையம் தாலுக்கா சொல்கிறாங்களா, நாமக்கல் மாவட்டம், அதில் அந்த 1000 பேர் கிட்னியை திருநதில் மெயின் ஏஜென்ட் திராவிட ஆனந்த். எப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னே தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வழக்கு எவ்வளோ பெரிய வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து மதுரை பெஞ்ச் வந்து பிரமானந்த சின்கா தலைமையில் SIT சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு சதீஷ்குமார்னு ஒரு வழக்கறிஞர் வழக்கு போட்டு, அதிமுக வழக்கறிஞர் வழக்கு போட்டு, SIT போட்டு, அதுக்கு மேலே உச்சநீதிமன்றத்துக்கு, அதுக்கெல்லாம் உங்களுடைய திறமையை காட்டுறீங்க. மக்களினுடைய நலன் சார்ந்து பண்ணுங்களாங்கிறேன். உங்களுக்கு நிதி வரலங்கிறது வந்து பொய்யாக மாயையை கட்டமைக்க விரும்புறாங்க. ரயில்வே திட்டங்களுக்கு வரலையா என்ன? இவ்வளவு மீட்டர் கேஜஸும் பிராட்கேஜ் ஆகிட்டு இருக்க, வந்தே பாரத் வந்துட்டு இருக்க, எந்த இதை நிப்பாட்டாங்க நீங்க சொல்றீங்க சொல்லுங்க? எல்லாமே பொய்யாக புனைச்சுருட்டாக சொல்லப்படுகின்ற விஷயங்கள் தான். என்ன காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான தலைமை முடிவு பண்ணிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு. ஆனா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் திமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான தலைமைக்கு ஒரு கடிதம் எழுதியதாக ஒரு தகவல் இருக்கு. தாவேக்காவோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பாங்க? ஏன்னா ராகுல் வந்துட்டு இங்க போனதுக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு பெருசா, ஏன்னா பராசக்தி படம் முடிச்சு அதை பத்தி வந்து பெருசா அவர் பேசவே இல்லை. ஆனா ஜனநாயகனுக்கு வந்து அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டுட்டு அதுக்கு வந்து சப்போர்ட்டிவா பேசுற மாதிரியான ஒரு தகவலை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா திமுகவோட தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் இருக்கு. இதுல எது? அதாவது என்னன்னா வந்து எப்பயுமே கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களை வெற்றி பெறுவதற்கு முழு முயற்சியாக 100% உழைக்கக்கூடியவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே உள்ளடி வேலை, உள்குத்து வேலைகளை செய்யக்கூடியவங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய பிரபாகரன் என்னார், தேமுதிக விஜயகாந்த் அவர்களுடைய மகன், 600 ஓட்டம் 300 ஓட்டம் தான். அதுவே வெற்றி பெற்று பிறகு ஏதோ மாற்றினாங்க, அந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு உழைக்கக்கூடியவர்கள் அதிமுககாரர்கள். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் உள்ளடி வேலையை, தோக்கடிக்கிற வேலை, இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அதனால தான் காங்கிரசினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தமிழ்நாடு, இப்போ எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் மூலமாக நாங்கள் பெற்ற தகவல், ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் காங்கிரஸில் இருக்கிற கிட்டத்தட்ட 60-70 பேர் இந்த திமுக கூட்டணி இருந்துச்சுன்னா நாங்கள் வெளியேற மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பேரை சொல்லக்கூடாது, ஒரு முக்கியமான வேட்பாளருக்கெல்லாம் நின்றவர் என்னுடைய நண்பர். அவர் சொல்லிட்டு போறாரு, நாங்கள் வந்து மாணிக்க தாக்கூர்லேருந்து ஆரம்பித்து அந்த மாதிரி உள்ள செகண்ட் லைன் லீடர்ஸை 60-70 பேர் நாங்கள் வந்து திமுக கூட்டணி இருந்துச்சுன்னா வெளியே. அதாவது வந்து ஆட்சியில பங்கு கேட்கறாங்க. அவர் ராஜேஷ்குமார் கேட்டாரு, இவர் மாணிக்க தாக்கூர் கேட்டாரு, அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு, அது வேறு. ஆனா வந்து இவங்க வந்து, அதாவது விஜய் இவரை பொறுத்த வரைக்கும், ராகுலை பொறுத்த வரைக்கும், விஜய் அந்த இறப்பு நடந்த போது 41 பேர் இறப்பு நடந்த போது உடனடியாக அவர் பேசினார் விஜய்கிட்ட. அவங்க ரேப்போவா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இது வந்து பார்கெனிங் பவருக்காக இருக்கலாம். இங்க திமுக கிட்ட சீட்டு கூட வாங்குறதுக்காக 2009 வந்து மேல் தளத்துல ரெய்டை நடத்திக்கிட்டு, சிபிஐ ரெய்டை நடத்திக்கிட்டு, கீழ்த்தளத்துல வந்து இவங்க 63 சீட்டுக்கு 63 நயன்மார் மாதிரி 63 சீட்டை வாங்கின மாதிரி வித்தைகளை எல்லாம் இன்னும் பயன்படுத்த முடியாது. அதனால பார்கெனிங் பவருக்காக கூட அவங்கள பயன்படுத்துறாங்களான்னு நினைக்கிறோம். அது ஆனா இந்த முறை ஒருவருக்கு ஒருவர் உள்ளடி வேலை பார்க்க போகிறார்கள். ஒன்று, இப்ப கூட்டணியை வந்து கலகலத்து போய் கம்யூனிஸ்டுகள் ஏற்கனவே பூர்ஸ்வா கட்சி திமுகன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் இது பண்ணி போர்க்கொடி உயர்த்திக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி சிறுத்தைகள் எங்களை கொடியேற்றுறது கூட விடுறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம். வேங்கவயல் பிரச்சனையில அவங்களே சிபிஐ கோரி யாரு போயிருக்கா, சும்மாவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்திருக்காரு. அவருடைய கூட்டணி கட்சி தான் இங்கே ஆளுங்கட்சியா இருக்கு. அந்த அரசு மேலேயே அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. அடுத்து விஜயனுடைய எமர்ஜிக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டு வங்கி வந்து அடி வாங்கியிருக்கு. சீமானுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பெரும்பான்மையான வாக்குகள் வந்து சிதறல் ஏற்பட்டிருக்குங்கிற அது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா விஜயே இப்ப குழப்பத்துல இருக்கிற மாதிரி தானே ஒரு தகவல் இருக்கு. இல்ல, அவர் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வர்ற மாதிரியும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆதாரப்பூர்வம் இல்லாம நம்ம சொல்ல முடியாது. இப்ப அதனால காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செகண்ட் லைன் லீடர்னா, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் லைன் லீடரை பொறுத்த வரைக்கும் பேட்டியை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா கிரவுண்ட்ல இருந்து வேலை பார்க்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து செகண்ட் லைன் லீடர்ஸ். அவங்களே சொல்றாங்க, திமுக கூட்டணி இருந்துச்சுன்னா நாங்க வந்து வெளியேறிடுவோம், 60-70 பேர் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் வெளியேறிடுவோம். அப்ப இவங்களுக்கு கூட்டணியே அமைந்தால் கூட எப்படி சிங்க் ஆகி ஒர்க் பண்ணுவாங்க? அதனால வந்து ஏற்கனவே மக்கள் வந்து உச்சபட்ச கோவத்தில் இருக்காங்க, இந்த அரசை எப்படா தூக்கி எறிகிறதுன்னு சொல்லி. அவர் வேற இதுல நம்ம கோவத்தை வந்து தூண்டுற மாதிரி உங்களுடைய கனவு என்னன்னு, நான் அதான் கனவுன்னு சொன்னேன். இந்த திமுக கவர்மெண்ட் எப்போ கலையுங்கிறது தான் எங்களுடைய கனவு, எப்போ போய் எடப்பாடியாருடைய ஆட்சி அமையுங்கிறது தான் எங்களுடைய கனவுன்னு சொல்லி, அதுதான் உண்மையான கனவு திட்டமாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஜனவரி 23ஆம் தேதி மோடி அவர்கள் வர இருக்கிறார். கூட்டணி பத்தி இப்ப வரைக்குமே தேமுதிக அதிமுக கிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இல்லாத இருக்கிறது காரணம் என்ன? அந்த மேடையில யாரு உட்காருவாங்க அப்படிங்கிற, ஏன்னா
கூட்டணி ஒரு ஒருங்கிணைப்பு இருந்தா தானே அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் கூட்டணிகள் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பிரச்சாரத்துக்கு தானே மோடி அவர்களும் வராரு தேர்தலுக்காக. இப்போ வரைக்குமே வந்து அது பலமாகவே இல்லையே. இல்ல, திரைமறைவில் நடந்துகிட்டு தான் இருக்கும், பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுல எல்லாம் நீங்க மோடி அவர்கள் ப்ரோக்ராம்ல பாருங்களேன், எந்த மாதிரி ஒரு மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்க போகுது. எவ்வளவு பெரிய எடப்பாடியார் ஏற்கனவே ஆரோட சொல்லிக்கிட்டே இருக்காரு, பெரிய கட்சி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அதனால வந்து நிச்சயமாக நடக்கும். ஏன்னா வந்து நிதிஷ்குமார் அங்க வந்து ஆட்சி கட்டில இவங்க கூடுதல் சீட்டு வச்சிருந்தா கூட கூட்டணி தர்மத்தை மதித்து அவரை வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சிருக்காங்க. நிச்சயமாக இங்கேயும் அந்த மாதிரியான ஒரு இது நடக்கும். அவ்வளவு ஒரு அபரிமிதமான வெறுப்பு அலை திமுக அரசுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் இருக்கு. அவங்க வேணா ஊடகங்களை கட்டமைச்சிட்டு நல்லா நடக்கிறதா சொல்லி மாயை இது பண்ணலாம். கிரவுண்ட்ல இருக்கிற மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், இந்த 20,000 பேர் சம வேலைக்கு சமூதியம் கட்டு போராடுறாங்களே, எவ்வளவு ஒரு மனவலிமை. உண்மையிலே வந்து அண்மை காலத்துல ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு அரசூழியர் சங்கத்திலிருந்து தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிற இன்னைக்கு 21வது நாளுங்க வந்தவங்க போவே இல்லை, பொங்கலுக்கே வீட்டுக்கு போகல. அதுல தூய்மை பணியாளர்களுக்கு 10,000 ரூபாய் கையில கொடுத்திருக்காங்களே, நேரு அவர்கள் ஓட்டுக்காக செய்யறது தானே. அவங்களுக்கு பர்மனன்சி பண்ணுங்க. நீங்க அதை பிரைவேட் கிட்ட விட்டீங்கல்ல, 1000 கோடி 500 கோடி கட்டிங்க வாங்கிட்டு ராம்கி நிறுவனத்திட்ட விட்டீங்கல்ல, அவங்கள பர்மனன்ட் பண்ணுங்க. டைம் ஸ்கேல் கொண்டு வாங்க, காலமுறை ஊதியத்தை கொண்டு வாங்க, நாங்க வரவேற்கிறோம். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா நாங்க வரவேற்கிறோம். கண்டிப்பா. இல்ல, ஏற்கனவே வந்து அதிமுக தான் தூய்மை பணியாளர்களுக்கு அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த செக்ஷன் எல்லாத்தையுமே வந்து பிரைவேட் கொடுத்தாங்க. இப்ப இவங்க வந்தா நாங்க அந்த மாதிரி செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா இவங்களும் அதே மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு தானே அவங்க நாங்க பண்ணோம். எங்க தலைமையில ஒரு சின்ன இது வந்துச்சு போனுச்சு, நீங்க வந்து பொய்யான வாக்குறுதியை கொடுத்து வந்தீங்க. இன்னைக்கு நாங்க வந்து தெளிவா இருக்கிறோம். இப்ப நீங்க வந்துட்டு அது சரியாயிடும், பிரைவேட் கிட்ட இருந்து வாங்கிடுவீங்களா? நிச்சயமாக அந்த மாதிரியான கொள்கை முடிவை நான் சொல்ல முடியாது, எடப்பாடியார் எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் என்னைக்கு தூய்மை பணியாளர்களுடைய வேலை வாய்ப்பு வந்து மக்களின் நலனுக்கு எதிராக தனியார் மயமாகுமா இல்ல வந்து இது அரசுடைய கொண்டு வந்துருவாங்க. அவங்களை வந்து காலமுறை ஊதியத்துல தான் கொண்டு வருவார். எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் வந்து மக்களுக்கு நல்லதை எங்கன்னு தேடி செய்யக்கூடியவர். அத்திக்கடவு அவிநாசி திட்டம்லாம் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக தமிழகத்தில் வந்து கனவு திட்டமாக இருந்தது. 4 மாவட்டங்கள், ஈரோடு, திருப்பூர் 4 மாவட்டங்களுக்கு கோயம்புத்தூர் 4 மாவட்டங்களுக்கு பயன்படக்கூடிய அதை வந்து ஜஸ்ட் லைக் தட்டா பண்ணி முடிச்சுட்டு போனார். இவங்கள மாதிரி வந்து வெற்று விளம்பரங்கள்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து எடப்பாடியார் ஆட்சியில் நீங்கள் நல்லது சொல்லணும்னு நினச்சா நிறையா நீங்கள் அதுக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் எனக்கு ஒதுக்குனீங்கன்னா தான் அவ்வளவு நல்ல விஷயங்களை, பயிர்க்கடன் கொடுத்ததா இருக்கட்டும், பயிர் இன்சூரன்ஸ் கொடுத்ததா இருக்கட்டும், பயிர்க்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், அவ்வளவு பார்த்து அதை வந்து இத்தனைக்கும் கொரோனா பேரிடர், மெடிக்கல் எமர்ஜென்சி பீரியடு, உங்களுக்கு ஆர்டினரி பீரியடுன்னா வந்து ஏன்னா வரி வருவாயே கிடையாது. கண்டிப்பா அது மாதிரி 20 லட்சம் மக்களுக்கு வந்து அம்மா உணவுகள் மூலமா விலை இல்லாமல் உணவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எவ்வளோ பெரிய கடன் சுமை இருந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு வரி 1% கூட சொத்து வரியை நாங்கள் உயர்த்தலை, 150 மடங்கு உயர்த்திருக்காங்க திமுக. குப்பைக்கு முதற்கொண்டு ஃபார்வேர்டு டேட்டு போட்டு பேக்லாக்கில் போட்டு 2015 10 லட்சம் கட்டு 5 லட்சம் கட்டுன்னு சொல்லி என்ன கமர்ஷியல் டாக்ஸ் உயர்த்திருக்காங்க, சொத்து வரியை உயர்த்திருக்காங்க, மின்சார கட்டணத்தை 3 மடங்கு உயர்த்திருக்கிறாங்க. மக்களின் மீது அவ்வளவு பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கிறார்கள். அதை இல்லாமல் 4.5 லட்சம் கோடியே கடனும் வாங்கியிருக்கிறாங்க. நாங்கள் அதுதான் கேட்குறோம். நீங்கள் வந்து நிதி ஒன்று நீங்கள் இதெல்லாம் ஏற்றுனீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த தொகை எங்கோ மடைமாற்றம் செய்யப்படுகிறது. இதுதானே ஒரு குற்றச்சாட்டுக்கு எளிதாக இருக்கா இல்லையா? உங்களுக்கு ஒன்று இதை ஏற்றாமல் இருந்தீங்கன்னு நீங்கள் கடனை மட்டும் வாங்கிட்டு வர்றீங்கன்னா ரைட்டு, ஓகேங்க, கடனை வாங்கி நம்மளை வந்து நமக்கெல்லாம் நமக்கு வரி போடாமல் நல்ல முறையில் நம்மளை வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். வரியையே நீங்கள் 150 மடங்கு போடுறீங்க, மின்சார கட்டணத்தை 3 மடங்கு. ஏன் குமரபாலம் தாலுக்காவில் கிட்னி விற்கிறாங்க? நெசவு தொழில் அவங்களால செய்ய முடியலை. நீங்கள் 3 மடங்கு மின்சார கட்டணத்தை ஏற்றினதுனால அவங்களால 15,000 20,000க்கு மின்சார கட்டணம் கட்ட முடியலை. நீங்கள் எடப்பாடியார் காலத்தில் இருந்த மாதிரி வந்து பொங்கல் தொகுப்புக்கு அவங்கள்ட்டேருந்து இது வாங்குவீங்கன்னா நீங்கள் எங்கேயோ ஆந்திர மாநிலத்திலேருந்தும் வெளி மாநிலத்திலேருந்தும் நீங்கள் வந்து வேட்டி சேலைகளை வாங்குறீங்க. ஏன்னா கரும்பு முதற்கொண்டு இங்கே வாங்குறதுக்கு எடப்பாடியார் போராடி தான் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு, தமிழகத்தில் இப்போ கொள்முதல் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் செய்யாத போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே முதலீடு கிட்னியை விற்கிறாங்க. இதை எடுக்கிறதுக்கு உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வேற இதை சிறந்த முறையில் நல்ல முறையில் எடுத்து தரப்படும்னு சொல்லி அவர் நல்ல காலம் போடாமல் போனார். அவர் நான் என்ன கேட்குறேன், நீ ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீ ரியலைஸ் பண்ணாமல் நாங்கள் என்ன சும்மாவா இருக்கிறதுக்கு நாங்கள் ஆஸ்பத்திரிகள் திறந்து வச்சிருக்கோம்னு கேட்டால் அப்போ அசந்திருந்தாங்கன்னா நீ எல்லாத்தையும் எடுப்பீங்களா? கண்டிப்பாக மாரலி உங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல. நீங்கள் ஒரு சாதாரண குடிமகனாகவே உங்களுக்கு மாரல் லைபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினருங்கிற போது மோர் லைபிலிட்டி. அதையும் மறந்துட்டு கேட்டால் நாங்கள் திராவிடம், இதெல்லாமா திராவிட மாடல் என்ன? இன்டர்நேஷனல் லெவலில் போதைப் பொருள் கடத்துறது, இன்டர்நேஷனல் லெவலில் ஊழலை பண்ணுறது. ஊழலில் தான் நீங்கள் மதுரை மேயர்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். திருநெல்வேலி மேயர் உங்களுடைய கவுன்சிலர், திமுக கவுன்சிலரே உங்கள் மேயரை தோக்கடிக்கிறாங்க. கோயம்புத்தூரில்
திமுக கவுன்சிலரே அவங்க மேயரை தோற்கடிக்கிறாங்க. என்ன காரணம்? கட்டிங்கும் கமிஷனும் தான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால இந்த அரசு எப்போது தூக்கி எறியப்படும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எடப்பாடியார் ஒரு அற்புதமான ஆட்சியை 2026 கொடுப்பார்.